ஹாய்ங்க, வின்டரில் டே இன் மை லைஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் கனடா வந்து நல்ல குளிர் பிரதேசம், ஸ்னோலாம் ஹெவியாக இருக்கும். அதுவும் டொரண்டோவில் வந்து நல்லா ஸ்னோ பொழிவு இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். போன வின்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப மைல்டாக இருந்தது, அவ்வளவா ஸ்னோவே கிடையாது. ஆனால் இந்த வின்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து வச்சு செய்கிற மாதிரி நல்ல ஸ்னோ இருக்குது. ஸ்னோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒயிட்டாக அப்படியே அந்த மரத்து மேலே இருக்கிறது, செடி மேலே இருக்கிறது, கார் மேலே இருக்கிறது, வீடு மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த டயத்தில் வெளியில் போகணும், வெளியில் போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், தனி வீடு இருக்கவங்கலாம் ஸ்னோ ஷவலிங் பண்ணணும் அப்படிலாம் நினச்சா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அப்படியே கை கால்லாம் உறைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு குளிராக இருக்கும். நேற்றுக்கு நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்னோ. இன்னைக்கு வந்து -1 தான் இருக்குது, ரொம்ப கம்மி கிடையாது. ஸோ வந்து தாங்க முடிகிற மாதிரி குளிர் தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து பீட்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதனால நான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டு சுடு தண்ணியில் ஈஸ்ட் சுகர்லாம் போட்டு வச்சேன். அந்த ஈஸ்ட் வந்து நான் பெரிய பேக்கெட் வாங்கிட்டேன் தெரியாமல், வேறு எதுவும் கிடைக்கல அந்த டயத்தில். ஸோ அது வந்து இப்போது ஆக்டிவாக இல்லையா என்னன்னு தெரியல, அது பொங்கி வரமாட்டேங்குது. பட் எனிவே போட்டுட்டேன், இதுக்கப்புறம் போய் வாங்க முடியாது. அதனால அதை வச்சே மாவு பிசைஞ்சு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பையனுக்கு வந்து சின்னவனுக்கு வந்து கீபோர்ட் கிளாஸ் இருந்தது. ஸோ அந்த கிளாஸ்க்கு அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு 1.5 மணி நேரம் கிளாஸு. அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கே நிறைய ஸ்னோ இருக்கும், அதில் வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஹார்ட்னு பண்ணித்தரேன் ஸ்னோவில் அப்படின்னு விஜய்க்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டயத்தை யூஸ் பண்ணி அங்கேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரலைங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், உருண்டை பிடிக்க அது வந்து அப்படியே செதறி தான் போகுதே தவிர சேர்ந்து நிற்கவே மாட்டேங்குது. அப்புறம் பெரியவன் தான் சொன்னால் அவங்க ஸ்கூல்லலாம் ஸ்னோவில் விளையாட விடுவாங்க. இங்கே வந்து ஐ திங்க் -20 அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஸ்னோ டெய்லியும் அந்த ரீசஸ்லாம் இருக்கும், வெளியில் போய் விளையாடுவாங்க, அதெல்லாம் அலௌடு. அதுக்கும் கீழே டெம்பரேச்சர் போனால் தான் வந்து வெளியில் விட மாட்டாங்க. நம்ம ஊரில் மாதிரி மழை வந்தால் லீவு அப்படிலாம் இங்கே ஸ்னோக்காக லீவ்லாம் பெருசாக விடவே மாட்டாங்க. டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் விட்டதே கிடையாது. ஐ திங்க் நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே ஒரு டைம் தான் விட்டுருக்காங்க, மற்றபடி எவ்வளோ ஸ்னோனாலும் வச்சுருவாங்க ஸ்கூலு. அதே மாதிரி வெளியிலையும் விளையாட விடுவாங்க. ஸோ அவனுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டால் அவன் அந்த மாதிரி உருட்டிகிட்டே வரணுமா அப்படின்னு சொன்னான். பட் அது பண்ணால் கூட எனக்கு அந்த ஒரு சின்ன உருண்டை ஃபார்ம் ஆனால் தானே அதுக்கு மேலே பண்ண முடியும். ஸோ எனக்கு அது ஃபார்ம் ஆகவே இல்லை. அவன் பாதி பண்ணதுக்கப்புறம் அதை குடுறா நான் உருட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஓகேவா இருந்துச்சு. கடகட நான் ஃபாஸ்ட்டாக அதை பெருசாக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக அதை வச்சுட்டு அடுத்த உருண்டை அவன் பண்ணிட்டு இருந்தான், திரும்ப அவன்கிட்ட இருந்து கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஹார்டனில் பண்ண வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலில் வந்து ஹார்டன் பண்ண ஸ்பூனை வச்செல்லாம் அதை கார்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆனாலும் பயமாக இருந்தது, ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணதுனால அதை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு. ஸோ இது பண்ணால் உடஞ்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸோ எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பண்ணதோட நான் அந்த ரெட் கலர் வேற ஃபுட் கலரிங் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஹார்டன் மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை போட்டுட்டேன் வேற. பட் ஸ்டில் அந்த இடத்துல போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் ஹார்டன் மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன். ஓரளவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராலாம் வரல. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோமேனுக்கு இன்னொரு பால் பண்ணிட்டு இருந்தான் பெரியவன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்ணு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு க்ரீன் கலர் ஃபுட் கலர் வச்சிருந்தேன். நான் ஃபுட் கலர் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டைம் ஏதோ அவனுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினானுங்க, மற்றபடி நான் ஃபுட் கலர்ஸ் வாங்க மாட்டேன். ஸோ அந்த கண்ணை வச்சதும் நல்லா தான் இருந்தது, கண்ணு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து குச்சியை பிடுங்கி எடுத்து கை மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மூக்கு வைக்கணும், கேரட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை பாதியாக உடைச்சிட்டு வைக்க ட்ரை பண்ணால் அது உள்ளே போகலை. அதை விட டைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி அழுத்துனேன்னா அது உடஞ்சிரும்னு எனக்கு தெரியும். அதனால அப்படியே கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். விஜய் உடனே உனக்கு வைக்கவே தெரியாது, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி டப்புன்னு அழுத்தி அதை உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை செட் பண்ணி ஒரு மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்கார்ஃப் வந்து தலையில் கட்டலாம்னு நினச்சேன். இவங்க வந்து கழுத்தில் போடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி கழுத்தில் போட்டுட்டேன். ஸோ நாங்கள் 3 பேருமா சேர்ந்து இந்த ஸ்னோமேனை பண்ணிட்டோம். அதிகபட்ச உழைப்பு பெரியவன் தான் பண்ணான், நான் வந்து கொஞ்சம் டச்சிங் எல்லாம் பண்ணேன். விஜய் வந்து தலையை உடைச்சாங்க, வீடியோ எடுத்தாங்க, அது 2 தான். ஸ்கார்ஃபை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டுன்னு விஜய் கையில் கொடுத்து இதை நீங்கள் ஹார்ட்டுன்னு நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த ஸ்னோமேனை பாருங்களேன், அப்போ அதோட கண் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஹார்டனில் வந்து அந்த ரெட்டு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி
அழகாக ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்னோமேனோட கண்ணில் போட்ட க்ரீன் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அது இப்போ வந்து ஏலியன் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஸ்னோமேன். சரி, இந்த ஹார்ட்டுன்னு தான் சரியாக வரல, தரையோடு இருக்கிற அந்த ஃப்ளோர் தரை தெரியும்ல, அந்த இடத்துல போய் ஹார்ட்டுன்னு மாதிரி நல்லா ஸ்னோவை அமுக்கி வச்சு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அப்பயும் உடைய தான் செய்யுது, ஹார்ட்டுன்னு வரவே மாட்டேங்குது. சில பேர் அந்த மோல்டெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, அது மேபி வச்சு பண்ணால் வருமோ என்னவோ தெரியல. பட் இந்த மாதிரி ஹார்ட்டை நான் ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பண்ணவே முடியல. சின்னவனுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அவனும் வந்துட்டான். அவன் வந்து இந்த கப்பை எடுத்து தலையில் வைக்கிறது, அந்த ட்ரீலேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்து தலையில் வைக்கிறதுன்னு அவன் பங்குக்கு ஏதோ பண்ணான். ஸோ ஒரு மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். குளிரும் இன்னைக்கு ஓகே தான், ரொம்ப தாங்க முடியாமலாம் இல்லை, நல்லா ஈஸியாகவே பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் சால்ட் இருந்தது அந்த கவரில், அதை வந்து போட்டு பார்க்கலாம் உருகுதான்னு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை வந்து வச்சு ஸ்னோவை தகர்த்தி விட்டுட்டு அதுலேயே சால்ட்டும் கொண்டு வருவாங்க, அதை கீழே வச்சு போட்டுட்டு போவாங்க. சால்ட் போட்டால் லைட்டாக ஸ்னோ பெஞ்சிச்சுன்னா அது தன்னாலே உருகிரும். ரொம்ப ஹெவியாக பைலப் ஆனால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஹெவி ஸ்னோ வரப்போகுதுன்னா முதல் நாளே சொல்லிடுவாங்க. தனி வீடு வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வந்து தெளிச்சு விட்டு போயிடுவாங்க. கல் உப்பு தான் மோஸ்ட்லி போடுவாங்க. அது வந்து நான் எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக கல்லுப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தெரியல எனக்கு என்ன ரியல் பர்பஸ் என்னென்னு. இன்றைக்கி வந்து டேபிள் சால்ட் தான் இருந்தது, அதை போட்டால் அது உருகவே இல்லை. மேபி இந்த சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. அது ட்ரையல் பார்த்தோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் இவனுங்க 2 பேரும் ஸ்னோவை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த விளையாட்டு வந்து ஃபஸ்ட்டு விளையாட்டாக தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் சண்டே ஆகிடும். ஸோ அதை கரெக்டான டயத்தில் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு பெரியவனை கூப்பிட்டு நான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாட ஜாலியாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் விளையாண்டதே கிடையாது. இனிமேல் எவ்ரி இயர் இந்த மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலி. இன்றைக்கி வெதருமே கரெக்டாக இருக்கிறதுனால நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த மரத்துலேருந்து தட்டி விட்டு அதெல்லாமும் விளையாண்டுட்டு இருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவனுங்களை மாதிரி என்னால் குதிச்சு இது பண்ண முடியல, அவனுங்க வந்து நல்லா குதிச்சு மேலே இது பண்ணானுங்க. ஆல்ரெடி அதெல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ நான் வந்து இப்படி சைடில் உள்ளது தட்டி பார்த்தேன், நல்லா இருக்குது ஆக்சுவலி. அது ஃபேஸில் வந்து விழுகும்போது நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மக்கானா வந்து வச்சுருந்தேன், அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேவர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பீட்சா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பீட்சா மாவு பொங்கவே இல்லை, அந்த ஈஸ்ட்டு தான் வந்து ஆக்டிவாக இல்லைல்ல, அதனால பெருசாக வரவே இல்லை. பட் ஸ்டில் ஓகே அப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சுருப்பேன் பீட்சாக்கு. அது வந்து அந்த அலுமினியம் மிக்ஸில் கிடைக்கும்ல, அவனில் வைக்கிற மாதிரி. அது வந்து அப்புறம் எனக்கு ரொம்ப துரு பிடிச்சிருச்சு. செராமிக்கில் இந்த ட்ரே தான் வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு வந்து அது பத்தாது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு பிளேட்டில் சர்க்கிளாக தட்டிட்டு இதில் ரெக்டாங்கிளாக வச்சுட்டேன். ஸோ பார்க்கவும் பீட்சா மாதிரி இல்லை, மாவும் பொங்கலை, காயும் நாங்கள் நிறைய போடுவோம். ஸோ இது வந்து பீட்சான்னு சொல்ல முடியாது, பீட்சா மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். காய் நிறைய வெட்டி வச்சுருந்தேன், சுக்குனி அண்ட் கேப்சிகம். ஆக்சுவலி எங்களுக்கு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மேலே வைக்கும் போது தான் தெரியும் வைக்கவே இடம் இல்லை அப்படிங்கிறது. சுக்குனியும் கேப்சிகமும் சுக்குனி வச்சதுக்கப்புறமே இடமே இல்லை. ஸோ கேப்சிகம் வந்து மேலே தான் போட்டேன். அது பேக் ஆகும்போது ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகி கம்மியாயிடும். இருந்தாலும் நாங்கள் டெய்லியுமே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக நான் இதுலேயும் வெஜிடபிள்ஸ் போட்டுருவேன். கீழே ஃபஸ்ட்டே சாஸ் வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். சீஸையும் போட்டு மேலே அந்த ஆரிகானோ இதெல்லாமும் போட்டுட்டேன். அப்புறம் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பசங்களை வந்து இந்த சாக்ஸ் இதெல்லாம் மடித்து வைக்க சொன்னேன். சின்னவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த டயத்தில் பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை வெட்டி ஆளுக்கு பங்கு பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பீட்சா மாதிரி இல்லை தான், ஏன்னா அந்த ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆகாதனாலையும் ஒன் திங். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த சர்க்கிளாக இல்லைல்ல, ஸோ அதனால கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது. முன்னாடிலாம் அடிக்கடி பண்ணுவேன், இப்போ வந்து பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. இந்த ஈஸ்ட்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ புது ஈஸ்ட் வாங்கி தான் நெக்ஸ்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படியே எங்களோட வீக்கெண்ட் முடிஞ்சிச்சுங்க.